Exercise 1.2, question number 1. Solve the following equation by Cramer rule. Okay, Cramer rule க்கு இன்னொரு பேரு determinant method சொல்லுவாங்க, பாத்துக்கோ. Substitution number 3. ஒரு மூணு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், கிரேமர் ரூல் மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மூணு ஈக்குவேஷனையும் நான் மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன மேட்ரிக்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஏ மேட்ரிக்ஸ் வேணும். அப்போ அதனுடைய கோஎஃபிஷியன்ட் எழுதிக்கலாமா, 2 1 -1, அடுத்து 1 1 1, அடுத்து 1 -2 -3. அப்ப நமக்கு ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் ரெடி ஆயிட்டு. ஸோ அடுத்து வேரியபிள் பாத்தீங்கன்னா எக்ஸ் வேரியபிள், ஒய் வேரியபிள், இசட் வேரியபிள். ஸோ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 3 1 4. ஓகே தானேப்பா. அப்ப இந்த மேட்ரிக்ஸ்க்கு பேரு ஏ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன் பேரு. இதுக்கு நம்ம என்ன வேணும் பார்த்தோம்னா டெல் எக்ஸ், டெல் ஒய் அண்ட் டெல் இசட் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு எக்ஸ் எடுத்து முடிச்சிடலாம். அப்படிதானே. இப்போ இந்த இடத்துல டெல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் டிடர்மினன்ட் போட போறோம். அப்ப டிடர்மினன்ட் ஆஃப் 2 1 -1 1 1 1, இங்க வந்து 1 -2 -3. ஓகேவா. இதை நான் எக்ஸ்பெண்ட் பண்றேன். ரோ 1 வச்சு நம்ம விரிக்க போறேன். ஸோ பிளஸ் மைனஸ் பிளஸ். சரியா. ஸோ ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா 2 இன்ட்டு ஸோ -3 + 2, அடுத்து -1 இன்ட்டு -3 -1, அடுத்து -1 இன்ட்டு -2 -1. ஸோ இதை ஃபுல்லா நீங்க என்ன பண்ண போறீங்க, சிம்பிளிஃபை பண்ண போறீங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இதனுடைய டெல்லோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா 5ன்னு வரும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன வரும்னா 5ன்னு வரும். சரியா இல்லையா. இப்போ இதோட ஆன்சர் நமக்கு 5ன்னு வந்ததுனால நமக்கு நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு கிரேமர் ரூல் படி என்ன பண்ணலாம், அந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண முடியும்னு அர்த்தம். சரியா. ஸோ அடுத்து நமக்கு யார் வேணும்னா டெல் எக்ஸ் வேணும், டெல் ஒய் அண்ட் டெல் இசட். அப்போ நமக்கு இந்த இடத்துல டெல் எக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம், இந்த டிடர்மினன்ட் ஏ அப்படிங்கிற ரிசல்ட் எடுத்துக்கிறேன். இதுல நம்ம என்ன பண்ணணும், எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும் ரிமூவ் பண்ண போறேன். ஸோ எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் யாருன்னா இங்க 2, இங்க 1, இந்த 1. இதை ரிமூவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன், கான்ஸ்டன்ட் டேர்ம் இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ 3 1 4. ஸோ இதை என்ன பண்ண போறோம், நம்ம வந்து அந்த ரூல் படி எக்ஸ்பெண்ட் பண்ண போறேன். ஸோ 3 இன்ட்டு ஆன்சர் -3 + 2, அடுத்து -1 இன்ட்டு ஸோ -3 -4, அடுத்து -1 இன்ட்டு -2 -4 வரும். ஸோ இதை ஃபுல்லா நீங்க ஆட் பண்ணி அண்ட் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு 10ன்னு வரும். சரியாப்பா. ஸோ அடுத்து நமக்கு பார்க்க போறது டெல் ஒய். ஸோ டெல் ஒய் என்ன அர்த்தம், அதே டிடர்மினன்ட் ஏ, அதே டிடர்மினன்ட் ஏல ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணுங்க, ரிமூவ் பண்ணிருங்க. ஸோ ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் ரிமூவ் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போறோம், நம்ம வந்து கான்ஸ்டன்ட் நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். கான்ஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா 3 1 4. ஸோ இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 இன்ட்டு -3 -4, அடுத்து -3 இன்ட்டு -3 -1, அடுத்து -1 இன்ட்டு 4 -1. ஸோ இதை ஃபுல்லா நீங்க வந்து என்ன பண்ண சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு -5 வரும். நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க. சரியா. ஸோ கடைசியா பார்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டெல் இசட் பார்க்க போறோம். ஸோ டெல் இசட் அப்படின்னா அதே டிடர்மினன்ட் ஏல நம்ம இசடுடைய கோஎஃபிஷியன்ட் கடைசி காலம் என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு ஸோ அதுக்கு கூட யாரை போட போறீங்க, நீங்க வந்து கான்ஸ்டன்ட்டை போட போறீங்க. ஸோ 3 1 4. சரிமா. ஸோ இதை நீங்க என்ன பண்ண போறீங்க, விரிச்சு எழுத போறீங்க. ஸோ இதை நீங்க விரிச்சு எழுதுறீங்கன்னா ஈக்குவல் டு 2 இன்ட்டு 4 + 2 -1 இன்ட்டு 4 -1 + 3 இன்ட்டு -2 -1. ஸோ இதை நீங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு 0ன்னு வரும். செக் பண்ணி பாத்துக்கங்க. சரியா இல்லையாப்பா. அப்ப நமக்கு டெல் எக்ஸ், டெல் ஒய், டெல் இசட் முடிஞ்சிச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் வேணும். அப்படிதானப்பா. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம், எக்ஸ் அண்ட் ஒய் இசட் முடிக்க போறோம். இப்போ இந்த இடத்துல எக்ஸ் உடைய ஃபார்முலா. ஸோ எக்ஸ் உடைய ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா டெல் எக்ஸ் பை டெல் அர்த்தம் இஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் உடைய ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா 10. அப்படிதானே. ஸோ 10 டிவைட் பை டெல்லோட ஆன்சர் நமக்கு 5 வரும். ஸோ இதை கட் பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு 2 வரும். அடுத்து ஒய்யோடைய ஃபார்முலா பாத்தீங்கன்னா டெல் ஒய் பை டெல். ஸோ டெல் ஒய்யோட ஆன்சர் நமக்கு -5 டெல்லோட ஆன்சர் நமக்கு 5. ஸோ ரெண்டையும் நீங்க டிவைட் பண்ண ஆன்சர் -1 வரும். இசட் ஃபார்முலா பாத்தீங்கன்னா டெல் இசட் பை டெல் இசட் ஆன்சர் 0 டிவைட் பை 5. ஸோ ஆன்சர் இஸ் 0. ஸோ கடைசி நமக்கு தேவையான ரிசல்ட் பாத்தீங்கன்னா x, y, z is equal to so 2, -1, 0. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட்.